இங்க பாருமா, எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? நான் சொல்றேன்ல, என்ன நம்பு. இனிமே நம்ம பொண்ணு நம்ம கூட தான் இருப்பா. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது. நான் அவளை மார்க்கெட்ல பார்த்ததும் இனியான ஓடுறேன். ஆனா அவ என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ விறுவிறுன்னு போயிட்டா தெரியுமா? ஏன்னா அவளுக்கு நம்ம மேல கோவங்க. அது சரி, அவ கோவம் நியாயமானது தானே. நம்மளும் அந்த மாதிரி தானே நடந்துக்கிட்டோம். இங்க பாருமா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆமா, நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான். நம்ம மேல இனியாவுக்கு கோவம் இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்படி விட்ட முடியாதுல்ல. நம்ம தான் அவ கோவத்தை தணிக்கணும். இங்க பாரு, அவ இப்ப புரிஞ்சுக்கக்கூடிய வயசு தானே. நம்ம போய் சொல்லலாம். இல்லையா, நம்ம அவ காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கலாம். நான் ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா நம்ம பண்ணது தப்புன்னும் போது நம்ம போய் நம்ம பிள்ளைங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். நம்ம பொண்ணு நமக்கு வேணும்ல, நம்ம கண்டிப்பா இதை செய்யலாம். இங்க பாரு, காண்டை தொடச்சுக்க, நிம்மதியா இரு. காலையில உங்க அக்கா வீட்டுக்கு போறோம். போய் முதல்ல ஐயா இனி அவ பாக்குறோம். சரியா? போலாங்க, எல்லாம் சரிதான். ஆனா நிவி தேவி கிட்ட நம்ம இன்னும் எதுவுமே சொல்லலையே. அவங்க கிட்ட என்னங்க சொல்றது? இங்க பாருமா, நிவியும் புரிஞ்சுக்கக்கூடிய பொண்ணுதான். நிவி சின்ன பொண்ணு, அதனால அவளை பத்தின கவலை நமக்கு இல்ல. நிவி கிட்ட நம்ம பேசலாம். நம்ம பண்ண தப்ப நம்ம பொண்ணுங்க கிட்ட சொல்லணும்ல. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், அதை நம்ம பொண்ணுங்க கிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நம்ம நிவி கிட்ட பேசலாம். எங்க எல்லாம் என்னால வந்தது தானே. நான் என் அக்காவுக்கு உதவி பண்றேன்னு போய் இப்ப நம்ம இப்படி இருக்கோம்ல, எல்லாம் என்னால தாங்க. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்ல. என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னம்மா, என்ன பேசுற நீ? இங்க பாரு, இதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது. நான் தானே சம்மதிச்சிருக்கேன். அப்ப நம்ம 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு. விடு, இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு. இனிமே நம்ம நடக்க வேண்டியதை நல்லதா மாத்துவோம். இங்க பாருமா, நமக்கு முத்தா 3 பெண் குழந்தைங்க. இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்க போறோம். நான் நம்ம பொண்ணுங்களை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். நல்ல இடத்துல கட்டி கொடுக்க போறேன். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இனி அவட கோவெல்லாம் சீக்கிரம் பறந்து போயிடும். நிவி திவி எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். பார்த்துக்கிட்டே இரு. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல இனியாவை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்க. அக்கா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க போல இருக்கு. அவன் ஏதோ பண பேய் போல இருக்கு. அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கான். ஆனாலும் அக்கா மாமா எப்படியாவது செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ இனியா ஆஃபீஸ்ல வேலை செய்யற பையன் தான் வந்து அவன் பத்தின எல்லாத்தையும் சொன்னதா அக்கா சொன்னாங்கங்க. என்னம்மா, என்ன சொல்ற? இந்த விஷயம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா, என்ன ஆச்சு? யார் அந்த பையன்? ஆமாங்க, அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேங்க. மறந்துட்டேன்றதை விட மனசுல 1000 கவலைங்க. அதனால என்னால் இது சொல்ல முடியலங்க. ஆமாங்க, அக்காவும் மாமாவும் ஒரு பையனை பார்த்துருக்காங்க. அவன் ஏதோ டாக்டர்னு சொல்லி ஏமாத்திருக்கான் போல இருக்கு. அவன் வீடு வேணும், வாசல் வேணும், அப்புறம் எங்கெங்கே இடம் வேணும் அதெல்லாம் கேட்டிருக்கான் போல இருக்கு. போதா குறைக்கு ரொக்கமாக இவ்வளோ பணம் வேற கேட்டிருக்கான் போல இருக்கு. அதனால மாமா எப்படியாவது ரெடி பண்ணி இனியாவை நல்லபடியாக கட்டி கொடுக்கலாம். ஏன்னா டாக்டர் மாப்பிள்ளையாச்சுன்னு மாமாவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போதான் இனியா வேலை செய்கிறாலாமே அந்த இடத்துல அந்த ஓனர் பையன் வந்து அவன் தான் வந்து இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னானாமா. இவன் ஒரு ஃப்ராடு, ஆல்ரெடி 3 கல்யாணம் பண்ணவன், இவன் டாக்டரும் இல்லை அதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு அவன் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறதா மாமாவும் அக்காவும் சொன்னாங்கங்க. என்னம்மா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? ஆமா, யார் அந்த பையன்? இனியா எங்க வேலை செய்யறான்? தெரியலங்க யார் அந்த பையன்னு. ஆனா நல்லவங்க வந்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க. எப்படியும் நம்ம பொண்ணு ஏதோ ஒரு இதுல புதகுழியில உள்ள போக இருந்தவளை நல்லபடியா இவன் காப்பாத்திருக்காங்கங்க. ஆமாமா, நல்லபடியா நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. யாருன்னு தெரியலையே. சரி, முதல்ல அந்த அண்ணன் கிட்ட யாருன்னு கேட்டு முதல்ல அந்த தம்பிக்கும் போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடணும். நம்ம முதல்ல நம்ம இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கான வழியை பார்ப்போம். இங்க பாரு, நீ இனிமே எதுக்கும் வருத்தப்படாது, நிம்மதியா இரு. இல்லை நம்ம பாத்துக்கலாம். சரியா? முடிஞ்சதும் முதல் வேலையா உங்க அக்கா மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரியாமா? சரிங்க, போயிட்டு வந்துருவாங்க. நம்ம இனியாவை கையில காலில் விழுந்தாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாங்க. கண்டிப்பாமா, இனியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். சரியா? அம்மா, அப்பா, நிவி, நீ அம்மா எப்பமா வந்த? சொல்லுமா, என்னம்மா? நிவி, சொல்லுமா, என்ன நீ எப்ப வந்த? அப்பா, நான் இனியாக்கா பத்தி பேசும்போதே வந்துட்டேன்ப்பா. அப்போ உனக்கு? ஆமாப்பா, இனியாக்கா பத்தி எனக்கும் எல்லாமே தெரியும்ப்பா. அது மட்டும் இல்லை, நான் இப்போ வரைக்கும் இனியாக்கா கிட்ட பேசிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். நிவி, என்னம்மா என்ன சொல்ற? நீ இனியா கிட்ட பேசுனியா? இனியா உங்ககிட்ட பேசினாலா? ஆமாம்மா, இனியாக்கா கிட்ட நான் பேசிட்டு தாம்மா இருக்கேன். இனியாக்கா என்கிட்ட நல்லா பேசுவாங்கம்மா. என்கிட்ட மட்டும் இல்லை, திவி கிட்டேயும் நல்லா பேசுவாங்கம்மா. அவங்களுக்கு உங்கள் மேலே மட்டும்தாம்மா கோவம், எங்கள் மேலாம் எந்த கோவமும் இல்லைம்மா. நிவிமா, உனக்கு எப்படிமா இந்த விஷயம்லாம்? அப்பா, நான் இனியாக்காவை ஒரு இடத்துல பார்த்தேன்ப்பா. அங்கே வச்சு தான் அக்கா எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட சொன்னாங்கப்பா. எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் திவிக்கு தெரியாதுப்பா. எனக்கு எல்லாமே தெரியும். அக்காவுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கோவம் இருக்குதான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ குறைஞ்சிருக்கோம்ப்பா. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கூட இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பா. ஆனால் நீங்கள் தான் அவங்கள என்னன்னு கூட கண்டுக்காமல் விட்டுட்டீங்கல்ல, அந்த கோவம் தாங்கப்பா அக்காவுக்கு. நீங்கள் இப்போ பேசின மாதிரி போங்கப்பா,
போய் அக்காவை கூட்டிட்டு வாங்கப்பா. கண்டிப்பா அக்கா வருவாங்கப்பா. அக்காவுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும் தான். அவங்க எது பேசினாலும் ப்ளீஸ்மா அதை காதல வாங்காம அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அம்மா ப்ளீஸ்மா அக்காவை கூட்டிட்டு வாம்மா. கண்டிப்பாம்மா நிவி, நீ கவலைப்படாத. இனி நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். நாங்க அவ கையில காலில் விழுந்தாவது கண்டிப்பா கூட்டிட்டு வரோம். நாங்க பண்ண தப்புக்கு பிராயசத்தை தேடணும்ல, கண்டிப்பா இனி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோமா. நீ கவலைப்படாத. நீ போய் நிம்மதியா தூங்கு, சரியா? இங்க பாரு, இனியா கிட்ட நீ எதுவும் ஃபோன் பண்ணி பேசாத, சொல்லாத. நாங்க பாத்துக்கிறோம், சரியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கப்பா. நீங்க போங்க, நீங்க போய் அக்காவை கூட்டிட்டு வாங்கப்பா. நான் இதெல்லாம் சொன்னா அக்கா முன்னாடியே அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால வீட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாம போகலாம். நீங்க போய் கூட்டிட்டு வாங்கப்பா. நான் எதுவுமே அக்கா கிட்ட சொல்லலப்பா. அம்மா நீங்களும் போங்கம்மா, போய் கூட்டிட்டு வாங்கம்மா. கண்டிப்பா நிவி, போய் உங்க அக்காவை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரும். நீங்க கவலைப்படாத, சரியா? போம்மா, போய் படுப்போம், நிம்மதியா தூங்கு. எங்க அப்பா ரெண்டாவதா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்க எனக்கு சித்தி முறை. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்தாங்க, அதை பாத்தீங்களே, என் தங்கச்சி பவித்ரா. சரி, உங்க சித்தி இப்படின்னு தெரிஞ்சதுமா உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? சேச்சே, முதல்ல எங்க அப்பாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. எனக்காக மட்டும்தான் இவங்களை கல்யாணம் பண்ணாங்களே. இவங்களை கல்யாணம் பண்ணா என்ன நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணாரு. இவங்களுடைய உண்மையான சுயரூபம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஆனா இந்த பொம்பளை எங்க வாழ்க்கையில ரொம்ப விளையாடிடுச்சு. எங்க அம்மாவையும் சாவடிச்சிருச்சு. எனக்குன்னு வரப்போற குட்டி தங்கச்சியோ குட்டி தம்பியோ அதையும் சாவடிச்சிருச்சு. இதெல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சு என்னால அப்பா கிட்ட சொல்ல முடியல. என்ன பண்ண, நானும் சின்ன பொண்ணு இல்ல, எனக்கும் பயம் இருக்கும்ல. அதான் நானும் பயந்துட்டே இருந்துட்டேன். ஆனா வளர்ந்தும் அதே பயம்தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்ன மிரட்டி மிரட்டி அடிச்சு அடிச்சு சூடு வச்சு வச்சு பயம்புறுத்தியே வளர்த்துருச்சு இந்த பொம்பளை. ஏய், இவ்வளவு நடந்திருக்கு, நீ உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையாடி? ஏண்டி நீ பைத்தியக்காரியாடி நீனா? ஏன் ஷாம் கேட்க மாட்டீங்க? ஆமா, கொஞ்ச நாளா பைத்தியக்காரியா தான் இருந்திருக்கேன். ஏன் ஷாம், எங்க அம்மாவை கொண்டு இருக்கு, எனக்கு வரப்போற தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ அதையும் இந்த பொம்பளை கொண்டுடுச்சு. எனக்குன்னு இருக்காது எங்க அப்பா மட்டும்தான். அவரையும் இது எதனா பண்ணிடுச்சுனாலாம் இல்ல, இப்பவே தெரிஞ்சிருக்குமே, நீங்க பாத்தீங்களே. அப்போ அவ எப்படியாவது எங்க அப்பாவை கொண்டு இருந்தாரா நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்பாவே அனாதை ஆயிருப்பேன். அப்படி நான் ஆயிடக்கூடாது, எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இந்த பொம்பளை பண்ண எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தேன். எனக்கு வர்ற ஓத்துறதுக்கு அவளை நானே போய் என் கையால் கொண்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கு. ஏண்டி உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கான் அவளை? இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தது ஹாஸ்பிட்டல்ல ஒரு அறையோட விட்டுருக்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு வந்திருப்பேன். இப்ப நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க, அதான் முடிஞ்சு போச்சுல, விடுங்க. எங்கடி முடிஞ்சு போச்சு? இன்னமா உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு தானே இருக்கோம். அவ ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம். ஏய், நீ இன்னும் எவ்வளவு தாண்டி அனுபவிப்பேன்? எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது மொத்தமா வருதுடி. என்ன பண்றது ஷாம், விடுங்க. எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். அதான் சமாளிச்சுட்டு இருக்கேன். முன்னாடி வரைக்கும் நான் மட்டும் சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் என் கூட நீங்க இருக்கீங்களே, இனிமே எனக்கு என்ன கவலை? எனக்கு எதனா ஒண்ணுனா நீங்களும் பக்கத்துல வந்து இருப்பீங்கல்ல, எனக்காக வந்து பேசுவீங்கல்ல ஷாம். ஏய், என்னடி கேள்வி இது? இனிமே யாரும் என்ன மீறி உன் மேல கையிலடி மூச்சு காத்து கூட படாது. நான் இருக்கேன்டி, ஷாம் இருக்கேன். இனிமே உனக்கு எதுவும் ஆகாது. உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன்டி. இது போதும் ஷாம். அப்புறம் இனி எனக்கு என்ன கவலை? இனிமே யார் வந்தாலும் நான் தைரியமா எதிர்த்து இன்னும் சண்டை போடுவேன் ஷாம். இங்க பாருங்க, உங்களை நம்பிதான் சண்டை போட போறேன். வந்துருவீங்கல்ல? அடி, நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல இப்படிதான் எப்பவுமே வாடி? இல்ல முன்னாடிலாம் கொஞ்சம் கம்மி தான். இப்போ உங்க கூட சேர்ந்துதான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். உங்க கூட சேர்ந்ததுல இருந்து எனக்கு என்னமோ ஒண்ணு அதிகமா வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதான் ரொம்ப வாயாடுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னமோ தெரியல, ஏதோ புதுசா ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. என்னடி சொன்ன? என் கூட சேர்ந்ததுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கியா? ஏய், என்னடி சொல்ற? எனக்கு புரியல. ஆமா ஷாம், உண்மையா தான் சொல்றேனே. எப்போ உங்க கூட ஃப்ரெண்ட் ஆனனோ அன்னில இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு நல்லா தெரியுது. நான் எப்பவுமே எதனா ஒன்று நடந்துச்சுன்னா அதை நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது ஃபீல் பண்ணுவேன். இப்போ பாருங்க, எனக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா ஒரு வாரம் இல்லைங்க, 2 நாள் கூட நான் ஃபீல் பண்ணல. எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இதெல்லாம் மறந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் எனக்கு என்னமோ நீங்க தானே தோணுது. அடி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஒருவேளை இவ மனசுல நான் இருக்கேனோ? கேட்டுடலாமா? இப்ப கேட்டுருவோமா? சரி, என் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருக்கேன்னும் போது அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்காடி? அட, இது என்னங்க கேள்வி? உங்களை பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு.
ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. உங்க கூட இருந்தா எனக்கு எல்லாத்தையும் மறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். எதை பத்தியும் நினைக்காத, சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு. அதனால என்னமோ தெரியல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் 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 யமுனா, உன் மனசுல நான் இருக்கிறேன்டி, எனக்கு நல்லா தெரியுதுடி. அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே? ஆமா, ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அடி, இது என்னடி கேள்வி? இங்க பாரு, எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. பாருங்க, ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒரு ஒற்றுமைன்னு. இதுதான் சொல்றது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அடையாளம்னு. என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஓடி, ஏண்டி என்ன சோதிக்கிற? ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தடி, நடுவில் ஏண்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று எத்தனை வர? ஐயோ, நம்மளை சோதிக்கிறாளே. இங்க பாருடி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இது வந்து என்ன சொல்றது, ஃப்ரெண்டுங்கிற அர்த்தம்னு நீ நினைக்கிறியா? ஆமா ஷாம், இதுல என்ன டவுட்? நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது எனக்கும் பிடிச்சிருக்கு. அதனால என்னவோ தெரியல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. தேஷா, நம்மள மண்டை காய விட்டுவா போல இருக்கு இவள. இருடி, உன் ரூட்லயே போய் தான் உன்னை மடக்கணும். இரு, இப்ப கேட்க போற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்றேன்னு பார்க்கலாம். சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுலாம் இருக்கட்டும். அதை விட இப்போ உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ உங்க அப்பாவும் ஒன்னா இருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா ஷாம். நானும் எங்க அப்பாவும் ஒன்னா இருக்க போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமா ஆமா, நீ உங்க அப்பாவும் ஒன்னா தான் இருக்க போறீங்க. நீ என் கூட தானடி இருக்க போற. சரி, இப்போ காலேஜ் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். ஏன்னா நீ இப்போ ஃபைனல் இயர் தானே? ஆமா ஷாம், இன்னும் 5 to 6 months முடிஞ்சிடும். ஏன் கேக்குறீங்க? விஷயமா தான் கேட்குறேன். சரி, காலேஜ் முடிஞ்சிடும், உங்க அப்பாவும் உங்க கூட வந்துருவாரு. அப்புறம் என்ன, அடுத்து எதனா பிளான் இருக்குமே, அந்த பிளான் என்ன? அடுத்து என்ன, நல்ல வேலைக்கு போகணும் ஷாம். அப்புறம் உங்ககிட்ட நானே ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்துறீங்களா? நான் காலேஜ் முடிஞ்ச உடனே ஜாயின் பண்ற மாதிரி. நான் இப்பவே பார்ட் டைமா போறேன்னு சொல்றேன், ஆனா நீங்க தான் யாருமே விட மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்துறீங்களா? நான் குத்துக்கலாட்டம் இருக்கும்போது நீ ஏண்டி வேலைக்கு போகணும்? நான் இருக்கேன்டி, உனக்கு எல்லாமே செய்ய நான் இருக்கேன்டி. அப்படியெல்லாம் உன்னை எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது, என் பக்கத்துல தான் வச்சிருக்க முடியும். ஷாம் ஷாம், சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, வேலைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும். காலேஜ் முடிஞ்சிருச்சு, உங்க அப்பா வந்துட்டாங்க. உங்க அப்பாவுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல? ஆசையா? என்ன ஆசை? ஆமா ஆமா ஷாம், கரெக்டா சொன்னீங்க. எங்க அப்பாவோட ஆசை இருக்கு. எங்க அப்பாவுக்கு அந்த சித்திக்காரி கிட்ட இருக்கிற எங்க சொத்தை முதல்ல வாங்கணும். அதை வாங்கிட்டாலே போதும், எங்க அப்பாவோட ஆசை நிறைவேறிடும். எங்க அப்பா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பாங்க. அதை பத்திலாம் கவலையே படாதடி. அந்த பொம்பளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க சொத்து உங்க கையில வரும், சரியா? அதை பத்திலாம் கவலைப்படாது. அது கிடையாது நான் கேட்கறது. இல்ல, உங்க அப்பாவுக்கு வேற ஒரு ஆசை வரும்ல, பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, அவளை நல்லபடியா கட்டி கொடுக்கணும், பேரம் பேத்தி பார்க்கணும், அப்படிங்கிற மாதிரியான ஆசை. ஓ, அதை கேக்குறீங்களா? அப்படி அப்பாவுக்கு வரும் தான், வரும். ஆனா அந்த ஆசை எனக்கு வராதுல்ல. என்னடி ஏதோ கிளவி மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த ஆசை உனக்கு வராதுன்னு? இங்க பாரு, இப்பதான் உனக்கு அதுக்கான ஆசைகள்லாம் வரணும். அது எப்படி வராம இருக்கும்? நீங்க சொல்றது கரெக்டு தான், எனக்கும் இருந்தது அந்த ஆசை, நிறைய இருந்தது. ஆனா இப்ப இல்லை. நான் குருவை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா? அவரும் தான், அவரும் என்ன ரொம்ப லவ் பண்ணாரு. நாங்க ரெண்டு பேரும் நல்லா ஒன்னா சேர்ந்து வாழணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எங்களுக்குன்னு 2 குழந்தைங்க பெற்றுக்கணும், அப்படி இப்படின்னு எவ்வளோ ஆசைகள் இருந்தது. ஷாம், என்னாச்சு? எதுக்கு தள்ளி போயிட்டீங்க? ஷாம், என்னங்க? ஷாம், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. ஷாம், எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பேசுங்களேன். நானும் சாதாரண மனுஷன் தானடி. என்கிட்ட நீ இன்னொருத்தனை பத்தி, அதுவும் நீ உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு சொல்ற பாரு, அதை கேட்கும்போது என் மனசு ரொம்ப வலிக்குதுடி. இப்ப இல்லதான், இருந்தாலும் உன் வாயால சொல்லும் போது என் மனசு வலிக்குதுடி, தாங்க முடியலடி. ஷாம், இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க நகர்ந்து போனீங்க? எனக்கு பயமா இருக்கு ஷாம். ஷாம், ஏதாவது பேசுங்க, என்ன பாருங்க, எனக்கு வேற பயமா இருக்கு, இங்க இருட்டா வேற இருக்கு, நீங்களும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஷாம், ஷாம், எனக்கு பயமா இருக்கு ஷாம். ஷாம், எனக்கு பயமா இருக்கு, இங்க ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏய், சரிடி, இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் இல்ல, இங்கேயும் நிறைய உள்ளிடுது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இங்க பாரு, பயப்படாத.
இல்ல இல்ல இங்க என்னென்னமோ இருக்கு எனக்கு தெரியுது. நீங்க வேற என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு அது வேற பயமா இருக்கு. என்ன ஆட்டோ வச்சு ஏத்தி விடுங்க. நான் வீட்டுக்கு போறேன். நான் போறேன் ஷாம். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி. என்ன ஆட்டோ ஏத்தி விடுங்க, நான் போறேன். ஏய் ஏய் அப்படிலாம் எதுவும் இல்லடி, சும்மா தான், ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் கிடையாது. நீ தனியாலாம் போக வேணாம். இரு, கொஞ்ச நேரத்தில் மெக்கானிக் வந்துடுவான். வந்த உடனே கார் ரெடி ஆகிடும். நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன், சரியா? வேணாம், நீங்க என்கிட்ட வேற பேச மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்ப என் மேல கோவப்பட்டீங்க? நீங்க கோவப்பட்டாலும் என்ன திட்டிடுவீங்க. ஆனா இப்படி பேசாமலாம் இருக்க மாட்டீங்கல்ல. நான் இப்ப எவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? நீங்க திரும்பி அந்த பக்கமே பார்த்துட்டே இருந்தீங்க. எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? சரி சாரிடி, நான் பேசுகிறேன். என்னை பாரு, இங்கே பாருடி. சொல்லுங்க. சரி, உங்களுக்கு என்ன என் மேல கோவம்? எதுக்கு நீங்க சட்டை முகத்தை திருப்பிக்கிட்டீங்க? நான் அவ்வளவு நேரம் கூப்பிட என்னன்னு கூட கேட்காம அமைதியா இருந்தீங்க. என்ன ஷாம், நான் இதெல்லாம் தப்பா பேசிட்டேன் உங்ககிட்ட? நான் என்ன தப்பா பேசியிருந்தேன்னா சாரிங்க. சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லடி, நீ தப்பாலாம் பேசல. சரி, உனக்கு இன்னமும் குரு மேல லவ் இருக்காடி? ச்சே, என்ன ஷாம் இப்படி போய் கேட்குறீங்க என்கிட்ட? அது எப்படி? இப்போ எப்படி நான் குருவை லவ் பண்ணுவேன்? என் மனசுல இருந்து அவரை எப்படியோ தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே அவர் எனக்கு கிடையாது. அவர் என் தங்கச்சி புருஷன். ச்சே, இனிமே அப்படிலாம் கேட்காதீங்க. இல்லை, இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நீயும் குருவும் இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு. ஆமா ஷாம், நாங்க இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா இப்ப அவர் வேற ஒருத்தரோட புருஷன். அவரை பத்தி நான் பேசுறது மட்டும் இல்ல, நினைக்க கூட கூடாது. அப்படி நான் நினைச்சா நான்லாம் பொண்ணே கிடையாது. இல்லடி, அதுக்கு இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தியே, அதான் ஒருவேளை இன்னமும் குரு மனசுல இருக்காரோ அப்படின்னு நினைச்சிட்டேன்டி. அது நீங்க கேட்டீங்க கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலா தான் சொன்னேன். உனக்குன்னு ஆசை இல்லையான்னு கேட்டீங்க பாருங்க. ஒரு காலத்துல எனக்கு இந்த மாதிரி ஆசை இருந்தது, ஆனா இப்ப எனக்கு அந்த ஆசை இல்லைங்கிறத சொல்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீங்க என்னடானா போங்க. சரி சரி, சாரி, நான் அந்த மாதிரி கேட்டது தப்புதான், சாரிடி. சரி, அதான் இப்போ உன் மனசுல குரு இல்லைன்னு ஆயிட்டாருல்ல, அப்ப நீ வேற யாரையாவது லவ் பண்ணியோ இல்ல கல்யாணம் பண்ணியோ தானே ஆகணும். அது பண்ணிதானடி ஆகணும். என்ன நம்மள குருகுருன்னு பாக்குறான், என்னவா இருக்கும்? என்னடி, எதுக்கு இப்படி பாக்குற? அது மட்டும் இல்ல, ஏன் தள்ளி போன? கிட்ட வா, கிட்ட வந்து நின்று எது வந்தாலும் பேசு. வேணாம் வேணாம், நான் தூரமாவே இருக்கேன். இங்க பாருங்க, என்கிட்ட வந்து இன்னொரு தடவை இந்த கல்யாணம் காதல் இதை பத்திலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க ஷாம். எனக்கு இப்ப அதெல்லாம் எந்த ஈடுபாடும் இல்லை. என்ன சொல்லணும், எனக்கு அது மேலெல்லாம் வெறுப்பு தான் வருது. எது வந்தாலும் சரிடி, எனக்கும் மேல வந்துருச்சு. அதெல்லாம் மாற்ற முடியாது, உனக்கும் வரும். உன் மனசுலையும் நான் இருக்கேன், வரும். இன்னும் அது உனக்கு புரியல, புரிய வரும்போது வரும். சரி சரிடி, அதுக்காக கோவப்பட்டா தூரம் போயிட்டா? சரி, பக்கத்துல வா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நீங்க என்ன கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்க, அதனால பக்கத்துல எல்லாம் வர முடியாது. நான் இப்படியே இருக்கிறேன். நீங்க கார் ரெடி ஆயிடுச்சான்னு மட்டும் கேளுங்க. அப்போ பக்கத்துல வர மாட்டேன் அப்படிதானடி? ஆமா ஆமா, வர மாட்டேன். நான் இங்க தான் நிப்பேன். பாத்துக்க, ஏதாவது பின்னாடி பக்கம் ஷோல்டர்ல வந்து கை வைக்க போகுது, இல்லைன்னா எங்கேயாவது கை வச்சிட போகுது, பாத்துக்க. எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன். எனக்கு தைரியம் ஜாஸ்தி. நான் உங்க முன்னாடி சும்மா நடிச்சேன், பயம் இருக்க மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். நான் எது வந்தாலும் பார்த்துப்பேன். சரி சரி, பார்த்துப்பேன்னா சரிதான். நான் இன்னும் 2 அடி தள்ளியே நிக்கிறேன். தள்ளியா? என்ன பண்ண? நான் வேற கோவத்துல தூரம் வந்துட்டேனே. ஐயோ, இருட்டா இருக்கே, பயமா இருக்கே. ஷாம், பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க, பிடிங்க 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 பிடிங்க, என்ன பிடிங்க. யாரோ பயம் இல்ல தைரியம் சொன்னாங்க, இப்ப என்ன ஓடி வந்து பிடிங்க பிடிங்கன்ற? என்னடி? அது தெரியாம சொல்லிட்டேன் ஷாம், என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்னை இப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. கார் வந்த உடனே என்னை கார்ல மட்டும் உட்கார வச்சிருங்க. அது வரைக்கும் என்ன விட்டுறாதீங்க ஷாம், ப்ளீஸ் விட்டுறாதீங்க. விட்டுற மாட்டீங்கல்ல? விட மாட்டேன்டி, உன்னை இனிமே விட மாட்டேன், விடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன்டி. எப்பவுமே நான் உன்னை இப்படி தானே பிடிச்சி வச்சிருப்பேன். நீ எனக்காக மட்டும்டி. என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா? விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா? திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா? தேடி வருவாளா? ஆடவானை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாளே. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன்.
என்ன ஒரு மார்க்கமா பார்க்கறான், என்னமோ கேட்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. இவனா கேட்கட்டுமா இல்ல நம்மளா வாய் திறக்கலாமா? டேஷாம், வாயை திறந்து வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காத. அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, அமைதியா இரு. அவனே கேட்கும் போது அப்புறமா பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடா. என்னடா எதனா வேண்டுதலா என்ன? வேண்டுதலா? எதுக்குடா வேண்டுதல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன மச்சான்? இல்லையே, உன் மனசுக்குள்ள இப்ப பெரிய வேண்டுதல் போயிட்டு இருக்குமே. இங்க இருந்து தப்பிச்சு போனா போதும்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானடா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. சீ சீ சீ, அப்படிலாம் இல்லடா மச்சான். நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? நீ ஏன்டா இப்படி எல்லாம் கேக்குற? பின்ன என்னடா? டேய், நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு எவ்வளோ கூட்டி வீட்டில் விட்டா? அது அது வந்து என்ன ஒரு 10 இருக்கும், அவ்வளோதானடா. டேய் மச்சான், என்கிட்ட போய் சொல்லாத, வேண்டாம். 1 மணிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருக்கடா அவளை. 1 மணி ஆயிடுச்சு. நான் டைம் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நானே 1க்கு பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் போல இருக்கு. அதான் என் கண்ணுக்கு 10 மாதிரி தெரிஞ்சிருக்கோ என்னமோ. டேய் வேணாண்டா, என் டென்ஷனை கலப்பாத சொல்லிட்டேன். ஐயோ, ரொம்ப டென்ஷனா இருக்கானோ? டேய், எதுக்குடா கோவப்படுற? கோவப்படாத. என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துட்டு. டேய் வேணாண்டா, ரொம்ப சோதிக்கிற. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க அந்த சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஒப்படைக்கிறீங்க. சத்தியத்தை போய் கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி போடு. டேய் அப்பா சாமி, போதும்டா, இதுக்கு மேல தாங்காது. எனக்கும் தான்டா, இதுக்கு மேல தாங்காது. அடக்க முடியல. டேய் முடியலடா ஷாம், என்னடா வேலை பண்ணி வைக்கிறேன்? ஏதோ யமுனா கிட்ட பேசணும்னு சொன்னேன், அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு பண்ணா. நீ என்னடா அன்டைம்ல கூட்டிட்டு வந்து விடுறேன்? டேய் நல்லதுக்கு இல்லடா மச்சான், பாத்துக்க. டேய் மச்சான், அன்னைக்கு நீ யமுனா கிட்ட பேசணும்னு சொன்னதுனாலதான் என் கார் பிரேக் டவுன் சொல்லி உன்னை அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொன்னேன், நீ கேட்டுக்கிட்டதுனால. ஆனா இப்ப என்னடா நடக்குது? ஏய் என்னடா நடக்குது மச்சான்? இல்லடா, அன்னைக்கு அவன் மேல இருந்தது ஒரு சிம்பத்தி தான், ஆனா இப்ப அவன் மேல இருக்கிறது வேற ஒண்ணுடா மச்சான். அன்னைக்கு யமுனா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் பாவமாவும் இருந்தது, அதனால நானே கூட்டிட்டு போயிட்டு பாத்துக்கிறேன் எல்லாமே அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு சொன்னேன். சத்தியமா அன்னைக்கு எனக்கு எதுவும் இல்லடா. இப்பதான்டா மச்சான், இப்பதானா? டேய் மச்சான், என்னடா? என்னன்னா என்ன சொல்றது, என்னன்னு சொல்றதுன்னு தெரியலடா. என்னமோ அவ கூடவே பேசிட்டே இருக்கணும், அவ கூடவே இருக்கணும்னு தோணுதுடா. டேய், நான் ஆஃபீஸ் பக்கம் போய் 4-5 நாளுக்கு மேலே ஆகுதுடா. அவள் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட காரெல்லாம் ஒன்றும் பிரேக் டவுன் ஆகல. நானாக தான் சும்மானா ஒயரை பிடிங்கி விட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அவள் கூட பேசணுமேனு அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன்டா. எனக்கும் தப்புன்னு தோணுச்சு. ஒரு பொண்ணு அதுவும் இவ்வளோ அன்டைமில் நம்ம கூட வச்சுட்டு இருக்கோமே, அது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் மனசுக்கு தோணலடா, அவள் என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுச்சான். அதான்டா மச்சான். ஆனால் தப்பெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதான் மச்சான். டேய் மச்சான், நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. அப்போ சார் மனச யமுனா வந்தாச்சு, அப்படிதானே? அப்படியும் அப்படிதான்டா சொல்லணும். சரி, சார் லண்டன்ல இருந்து எதுக்கு இந்தியாவுக்கு வந்தீங்க? ஏதோ விஷயத்துக்காக இந்தியாவுக்கு வந்த மாதிரி இருந்தது. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அது வந்து டேய், நானும் யமுனாவும் சேரணுங்கிறது கடவுள் விதிக்கப்பட்டதுடா. நீ பாத்துக்க, கரெக்டா நான் இந்தியாவுக்கு வர அன்னைக்கு தான் யமுனா கல்யாணம் நிக்கணுமா, யமுனாவை நான் தான் காப்பாத்தணுமா? யோசிச்சு பாரு, எல்லாமே ஏதோ கடவுளோட செயல் மாதிரி தெரியல. இப்போ வரைக்கும் யமுனா கூடவே சுத்திக்கிட்டு இருக்கேன். நேற்று பிரேக் டவுன் ஆனதுல இருந்து நேற்று நைட்டு யமுனா என் கூட இருந்த வரைக்கும் எல்லாமே கடவுள் செயலா தெரியல. டேய், வாய் இருக்குதுங்கிறதுக்காண்டி உருட்டு கூடாது சொல்லிட்டேன். நேற்று பிரேக் டவுன் ஆனது கடவுள் செயலாடா. நேற்று 1 மணி வரைக்கும் யமுனா உன் கூட வச்சிருந்தது கடவுள் செயலடா. அது கடவுள் செயல் இல்லடா, உன்னுடைய பித்தலாட்டம்டா மச்சான். மச்சான், ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி உண்மையெல்லாம் அப்பப்போ வெளியில சொல்லக்கூடாது, பாத்துக்க சரியா? சரிடா மச்சான், சரி எல்லாம் ஓகே. யமுனா கிட்ட பேசின வரைக்கும் நீ எதனா தெரிஞ்சுக்கிட்டியா? யமுனா மனசுல எதனா இருக்கா? அட போ மச்சான், எல்லாம் பேசுனேன் கேட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளோல போறாடா, முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாடா. நெஞ்சில இடி இறக்கின மாதிரி ஆயிடுது. நானும் எப்பதான் அவளை மாத்த போறேன்னு எனக்கே தெரியலடா. என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றா, என் கூட இருந்தா அவளுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா, அவளோட கஷ்டம்லாம் மறக்கிறதுக்கு காரணம் நான் தானே சொல்றா. இதெல்லாம் சொல்றா, நல்லா ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு.
ஆனா ஃபைனலா ஃப்ரெண்டுன்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சிடறாடா. அதுதான்டா மனசுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு மச்சான். யமுனா இப்பதான் நிறைய அடிகள் பட்டு வெளியில வந்திருக்கா. அவளுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அவ உண்மையை தான் சொல்றா. அவளுக்கு உன் மேல லவ்வெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் அவள் ஃப்ரெண்ட்ல தான் இருக்கா, ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்கா. இங்க பாரு, உன் முயற்சியை கைவிடாத. உனக்கு யமுனா பிடிச்சிருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யமுனா அவன் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனால தான் என்னமோ அவள் கல்யாணம் நின்று இருக்கு. நீ சொன்னதுதான், இதெல்லாம் கடவுள் செயலாக தான் இருக்கணும். இங்க பாரு, முதல்ல அம்மா அப்பா கிட்ட போய் பேசு. அம்மா அப்பாவுக்கு யமுனா ஓகேவான்னு கேளு. அப்புறமா உன் லவ் யமுனா கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணு. முதல்ல அதை பண்ணு, சரியா? மச்சான், அம்மா அப்பா கிட்ட நான் எப்பயோ பேசிட்டேன். அதனால தான் அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல சென்னைக்கு வராங்க. அடே, இது எப்படா பண்ண? அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் மச்சான். அதான் அவங்களோட ஆசை என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே நினைச்சாங்க. அதான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, யமுனோட போட்டோ கூட அனுப்பிட்டேன். எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அவங்க. இப்போ யமுனா மட்டும் ஊன்னு சொன்னா போதும், உடனே தாலியை கட்டிட வேண்டியதான். அடே, ஓவர் ஸ்பீட் உடம்புக்கு ஒத்துக்காதுடா. கொஞ்சம் ஸ்லோவா போ. முதல்ல யமுனா மனசுல நீ இருக்கிறியான்னு பாரு. இல்லைன்னா இருக்கிற மாதிரி பண்ணு, சரியா? ஐயோ மச்சான், அதுக்குதான் நீ இருக்கல. நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப. சீக்கிரமா யமுனாக்கு என்ன பிடிக்கிற மாதிரி எதனா நங்குற மாதிரி நச்சுன்னு போட்டு வைடா. நங்குற மாதிரி போட்டுறேன், நங்குற மாதிரி நச்சுன்னு போட்டுறேன்டி மச்சான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு நண்பனுக்காண்டி உன்னோட நண்பன் நல்லதுதான் செய்யணும், சரியா? நீ செய்வடா மச்சான். எப்படியும் உன் தங்கச்சி எனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், அப்படிதானே மச்சான்? அடே, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் தங்கச்சி உன் கூட வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாடா. அதுக்காகவே நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்டா. நீ கவலையப்படாத. யமுனா சீக்கிரத்துல உன்னை ஏத்துக்குவா. இது போதும்டா, அவ சீக்கிரம் ஏத்துக்கணும்டா. கவலையே விடு மச்சான், ஏத்துக்க வச்சிடறோம். மச்சானா மச்சான் தான்டா, நண்பன்டா. மாடர்ன் உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே, நட்பின் கருத்து மட்டும் எனாலும் மாறாதிருக்கட்டுமே.